ஃபுல் ரிசப்ஷன் ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஒரு பிரைடுக்கு வந்து ஒரு லெஹங்கா போடுறாங்க, ஒரு ஃப்ராக் போடுறாங்கன்னா அதுக்கு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேர்ள்ஸ் வந்து எப்படி வைக்கிறது, கேர்லிங் மிஷின் எப்படி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, ஸோ அது எப்படி வந்து ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணுறது, அந்த கேர்ள்ஸ் வந்து உள்ளே எப்படி ஹைட் பண்ணி வைக்கிறது, மேலே இருக்க ஹேர் எப்படி கேர்ள்ஸ் பண்ணுறது தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பஃப் வைக்கிறதுக்காக ஒரு ஃபுல் பஃப் வைக்க போகிறேன். அதுக்கு மட்டும் நான் ஃபுல் செக்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபுல் பஃப் வைக்கிறதுக்கு இந்த ஹேரை எடுத்துட்டு இதை வந்து கிளிப் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் தான் நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸ்டென்ஷனு, அதாவது வந்து இந்த ஹேர் வந்து ஒரிஜினல் ஹேர் வந்து எப்பயுமே கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு அதிகமாக இருக்குது நீங்கள் கேர்ள்ஸ் பண்ணாலுமே. ஸோ இப்போ இது வந்து டிக்டாக் டைப்பில் இருக்கும். ஸோ இது வந்து பவுன்ஸியாக இருக்கிறதுக்காக செட் பண்ணுறோம், ஹேரோட கேர்ள்ஸ் வந்து அதிகமாக தெரியும்ட்டு. ஸோ இது கிளிப் டைப்பில் இருக்கும். இது செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின் வச்சு ஃபுல்லாக செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து டைட் பண்ணிக்கோங்க. உலக்கையில பின் வச்சு நீங்கள் டைட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து இறங்காமல் இருக்கும் ஹேரு. ஓகே, இதை வந்து ஃபுல்லாக டைட்டாக செட் பண்ணியாச்சு இறங்காமல். ஹேரை ஃபுல்லாக வந்து சீவிட்டு ஸோ பஃப் வந்து அவங்களோட ஃப்ரண்ட்டில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க, அவங்க ஃபேஸ்க்கு சூட் ஆகுற மாதிரி. ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. ஸோ ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை கேர்ள்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது வந்து பஃப் வந்து இறங்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பின் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ளவர் வச்சு மேலே வந்து செட் பண்ணிக்கலாம். இது ஐகானிக்கோட கர்லிங் மிஷின் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸோ இதை வந்து ஃபுல்லாக இப்படி மேலே சுற்றிட்டு ஸோ ரொட்டேட் பண்ணி ஒரு 20 செகண்ட் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வைக்கிறீங்க, ஹேர் வந்து இதுவாகிடும். ஹீட் ஆகுதா என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஹேரை வந்து கீழே டவுன் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா ஹேரையும் ஃபுல்லாக வந்து கேர்ள்ஸ் பண்ண வேண்டியதுதான். மேலே இருக்க ஹேரும் ஃபுல்லாக கேர்ள்ஸ் பண்ணிட்டு ஸோ ஒரு அழகாக ஒரு ஃப்ளவர் வச்சு ஒரு ஸ்டோன் மாதிரி வச்சு இந்த 2 கார்னர்லையுமே வந்து யூபின் வச்சு இறங்காமல் செட் பண்ணிக்கோங்க.